உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்திய இராணுவம் ஒரு உச்சகட்ட அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை கேட்டவுடனே பாகிஸ்தான் மிரட்டி விட்ட மாதிரி இருக்குது. உலகமே பதறாங்க. இந்த பாகிஸ்தான் இப்போ நடுநடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி என்ன இந்திய இராணுவம் அறிவிச்சாங்கன்னா, அப்பாவி மக்கள் 26 பேரை உயிர்களை எடுத்த இந்த பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத குழுக்களுக்கு சரியான ஒரு பாடத்தை கொடுத்துருக்காங்க இந்திய இராணுவம். அந்த பாடம் கொடுத்ததை இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு வித்தியாசமாக, உலகமே இதுபோல் இப்போ நடங்கன்னு சொல்லி பாடம் கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சிருக்கிற நம்ம இந்திய இராணுவத்தை பாராட்டணும். அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். முதல்ல அந்த இந்திய இராணுவத்துக்கு ஒரு சல்யூட் சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சமீபத்தில் காஷ்மீரில் பகல்காமில் சுற்றுலா வந்த 26 பயணிகளுடைய இன்னுயிரை எடுத்த தீவிரவாத கூட்டம், அந்த 9 தீவிரவாத குழுக்களை குறி வச்சு அவங்கள மட்டும் தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 பேருக்கு உயிர்களை வாங்கியிருக்கிறாங்க இந்திய இராணுவம். இது ஒரு மிக சிறப்பான ஏற்பாடு. காரணம் அந்த பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பாகிஸ்தான் பொதுமக்களோட உயிரிழக்காத நிலையில், பாகிஸ்தான் இராணுவத்தை கூட அட்டாக் பண்ணாமல், எந்த தீவிரவாத குழுக்கள் இந்தியாவுக்குள்ளே காஷ்மீரில் பகல்காமில் தாக்குதல் நடந்துச்சோ அந்த தீவிரவாத குழுக்களை கரெக்டாக குறி வச்சு அட்டாக் பண்ணி தாக்கியிருக்கிற இந்த ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற நடவடிக்கை எடுத்த நம்ம இந்திய இராணுவத்தை இன்றைக்கி இந்தியாவில் உள்ள மக்கள் மட்டும் இல்லாமல் உலகமே பாராட்டுறாங்க. இப்படி பாராட்டக்கூடிய இந்த நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த தாக்குதலுக்கு தலைமையேற்று நடத்துனது ஒரு பெண் சிங்கம். அவங்க முதல் இந்திய இராணுவ பெண் வீரர். அவங்க அவங்க பேர் கர்னல் சோஃபியா குரேஷிங்கிறது நம்ம அவங்கள மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு பெண் சிங்கமாக இருக்கிறாங்க. அவங்கள பற்றிய ஒரு 2 தகவலை சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஏன் வச்சாங்கன்னா, சிந்தூருங்கிறது குங்குமம். இந்த இந்தியாவில் காஷ்மீருக்குள்ளே அப்பாவி 26 உயிர்களை பழிவாங்கிய இந்த தீவிரவாத கூட்டம் என்ன பண்ணுச்சு, பெண்களை விட்டுட்டு அவங்க கண் முன்னாலேயே ஆண்களை குறி வச்சு உயிர் பலி வாங்கினாங்க. அப்போ அந்த 26 பெண்களுடைய குங்குமம் பறிபோச்சில்ல, தாலி பறிபோச்சில்ல, அதுக்காகத்தான் அதை நினைவுபடுத்துகிற மாதிரி சிந்தூருங்கிற பேர் வச்சுருக்காங்க, அந்த ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை நடத்தின இந்த தலைமை கர்னலும் யாருன்னா ஒரு பெண்ணு. அந்த பெண்ணுடைய பேர் தான் கர்னல் சோஃபியா குரேஷி. இந்த கர்னல் சோஃபியா குரேஷி யாருன்னா ஒரு இராணுவ குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய தாத்தாவும் ஒரு இராணுவ வீரர். யார்? இந்த சோஃபியா குரேஷியோடைய தாத்தாவே இராணுவ வீரர். இந்த சோஃபியா குரேஷியோடைய அப்பா இருக்காருங்கள, தந்தை, அவர் ஒரு இமாம், பள்ளிவாசலில் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு ஹஜ்ரத் இமாம். இந்த சோஃபியா குரேஷியுடைய கணவர் இருக்கார்ல, அவரும் இராணுவ மேஜர். அவர் பேர் தாஜுதீன் குரேஷி. இப்படி குடும்பமே இராணுவத்துக்காக நாட்டுக்காக உழைத்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த கர்னல் சோஃபியா குரேஷி தலைமையில் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற தாக்குதல் நடந்திருக்கு. சரிங்க, இதில் என்ன விசேஷம் அப்படிங்கிறப்ப, இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடந்திருக்கு. ஆனால் குறிப்பாக ஒரு பொதுமக்களுக்கு கூட எந்த பாதிப்பும் இல்லை. உலகமே என்ன எதிர்பார்த்துச்சு, நம்மளை சீண்டிய இந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும். ஆனால் அதே சமயம் 2 நாட்டுக்கும் போர் வந்தால் 2 நாட்டிலையும் பல உயிர்களுக்கு பாதிப்பாகும், பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். போரும் வரக்கூடாது, எந்த ஒரு அப்பாவி மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. அதே சமயம் தீவிரவாதிகள் கடுமையாக தண்டிக்கப்படணுங்கிறதுல நம்ம நாட்டு மக்கள் ஏகோபித்த ஒரு கருத்தை கொண்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கு, இந்திய இராணுவம் மிக சரியாக குறி வச்சு உலகமே எதிர்பார்த்த முறையில் நடத்தியிருக்குது. இந்த தாக்குதலை நடத்தின கர்னல் சோஃபியா குரேஷி அவர்களும் அவரோடு சேர்ந்த விங் கமாண்டர் வியோமிகா சிங் இருவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய இராணுவ தாக்குதலில் பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை. ஆப்ரேஷன் சிந்தூர் நேற்று நள்ளிரவு சரியாக 1:05
நிமிடங்களுக்கு ஆரம்பித்தோம். சரியாக 1 மணி 30 நிமிடங்களில் அதை முடிச்சிட்டோம். 25 நிமிஷத்தில் 9 தீவிரவாத குழுக்களுடைய முகாம்களை குறி வச்சு அடித்தோம். துவம்சம் பண்ணிட்டோம். அவங்கள 70 பேர் காலி. அதில் முக்கியமாக சில அந்த தீவிரவாத குழுக்களுடைய தலைவர்களோட இறந்திருக்கலாங்கிற தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரல. இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த 9 குழுக்களை மட்டும் சரியாக எப்படி நாங்கள் குறி வச்சு தாக்கணும்னா, நம்பகமான இந்திய உளவுத்துறை நமக்கு தகவல்கள் கொடுத்தாங்க. அந்த தகவல்கள் அடிப்படையிலேயே இந்த முகாம்களை கண்டறிஞ்சு கரெக்டாக தாக்கணும் அப்படின்ட்டு இவங்க தகவல் சொல்லிட்டது. இன்னும் என்ன சொல்கிறாங்க, இந்திய இராணுவம் வலுவானது, பலமானது, எங்களை வெற்றிக்கு எல்லையே இல்லை, எங்களுக்கு மேலும் சீண்ட நினைச்சா யாராக இருந்தாலும் எங்களை ஜமாளிக்க முடியாது, நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிற அந்த வீர அறிவிப்பை கர்னல் சோஃபியா குரேஷி கொடுத்தது தான் இப்போ இந்திய மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. நான் இந்தியன் காலரை தூக்கி விட்டு பெருமையாக சொல்ல முடியும். உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்குது. மக்கள் தொகையில் மிக பிரம்மாண்டமாக இருக்கிற இந்தியா இராணுவத்திலையும் இவ்வளோ வலிமையாக இருக்குதா, அதுலேயும் இவ்வளோ நேர்மையாக இருக்குதா, இவ்வளவு தர்மமாக இது பதிலடி கொடுக்குதாண்டு வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ இவங்க செஞ்சுருக்கிறாங்க. இப்படி செய்ததை உலக நாடுகள்லாம் பாராட்டுறாங்க. இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாராட்டுறாரு. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மனதார நம்ம இந்திய வீரர்களை இராணுவத்தை பாராட்டுறாரு. எந்த மண்ணில், காஷ்மீர் மண்ணில் இந்த தீவிரவாதம் நடந்துச்சோ அந்த காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர்களும் நமது இந்திய இராணுவத்தை பாராட்டி சரியான பதிலடி கொடுத்துருக்காங்கன்னு பாராட்டுறாரு. அதே போல் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த விஷயத்தில் நம்ம அனைவரும் ஒன்றிணைந்த இந்தியராக இருக்கணும், இந்திய இராணுவத்துக்கு இந்திய அரசுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு குரல் கொடுத்த மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பாராட்டியிருக்கிறாரு. அதே போல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் முனீரில் முல்லத் என்று அழைக்கப்படுகிற பேராசிரியர் K.M. காதர்மதீன் அவர்களும் தீவிரவாதம் எங்கிருந்து வந்தாலும் ஒழிக்கப்பட வேணும், தாய்நாட்டை நேசிக்கிறதுல இறை நம்பிக்கையில் பாதி என்று இஸ்லாம் மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு காலங்காலமாக சொல்லி தந்து கொண்டு இருக்கிறாங்க, அதை பின்பற்றி வாழ்ந்து வர்ற நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டை விடவும் மாட்டோம், யாரிடமும் விட்டு கொடுக்கவும் மாட்டோம், இந்த நாட்டை தாழ்வுபடுத்த யாரையும் விட மாட்டோங்கிற ஒரு பிரகடனத்தை தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர்மதீன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்படியே நம்ம இந்தியாவில் எந்த மதமாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், என்ன இனமாக இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நாடுன்னு வர்றப்ப இந்தியன்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நமக்கு மிகப்பெரிய பெருமை. இந்திய நாட்டுக்கு உள்ள மிகப்பெரிய பெருமை தான் இது அப்படின்ட்டு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். இப்படி ஒரு உணர்வு இல்லாத காரணத்தினால தான் பாகிஸ்தான் இன்னைக்கு பின்தங்கி இருக்குது. பாகிஸ்தானில் ஒரு ஜனநாயக ஆட்சி முறை கிடையாது. ஆரம்பத்தில் பிரிக்கப்பட்ட போது இருந்த முதல் தலைவர் முகமது அலி ஜின்னா அவர்கள் அப்போ அறிவிச்சார், இந்தியா போல அங்கேயும் எல்லா மக்களும் சமமாக இருக்கும், எல்லாருக்குமான சம உரிமையை கொடுப்போண்டு அவர் சொன்னார். அவர் காலத்தில் நடந்துச்சு. அவருக்கு அடுத்த வந்த ஒரு பிரதமரும் அதை கையாண்டார். ஆனால் 3வது முறையாக என்ன பண்ண வந்த தலைவர்கள் அதை பின்பற்றாமல் இராணுவ கட்டுப்பாட்டில் அந்த பாகிஸ்தானுடைய அரசியல் போனது மட்டும் இல்லாமல் தீவிரவாத குழுக்கள் அங்கே உருவாச்சு. இதே மாதிரி பிரிவினைவாத பேச்சுக்கள்லாம் அங்கே உருவாச்சு. இப்படிலாம் ஏற்பட்டதுனால என்ன ஆச்சு, எந்த காலத்துலேயும் பாகிஸ்தான் முன்னேற முடியாத ஒரு நாடாக போச்சு. கலவரங்களும் சண்டைகளும் அங்கே தொடர்ந்து இருந்தது. கல்வியில் முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை. அமெரிக்க டாலர் ₹1 இன்றைய நிலைமையில் 280 ரூபா பாகிஸ்தான் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதோடைய பொருளாதாரம் பின்தங்கி போனதுக்கு காரணம் அதனுடைய இந்த பிரிவினைவாத இந்த தீவிரவாத நடவடிக்கைகள் தான் காரணம்னு சொல்லி பல உலக நாடுகளும் அங்கே தொழிலுக்கு வர்றதுக்கே பயந்து ஒதுங்கிட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியா அப்படி இல்லை. நாடுன்னு வர்றப்போ நம்ம எல்லாம் ஒன்றா நிற்கிறோங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்திய திருநாட்டில் மற்ற மாநிலங்களெல்லாம் விட ஒருபடி மேலே தமிழ்நாடு மிக சூப்பராக இருக்குது.
பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், மத நல்லிணக்கமாக இருக்கட்டும், ஒற்றுமையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து அதே போல் அந்த மாநில உரிமைகளை பேணி பாதுகாக்கிறதுலையும் நம்ம தமிழ்நாடு வந்து நம்பர் 1 இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாட்டை வந்து மிகச்சிறந்த முறையில் ஆட்சி செய்து கொண்டு வரக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த போர் விஷயத்தில் என்ன பண்ணார், நாங்கள் இந்தியாவுக்கு துணை நிற்போம், சரியான முறையில் நம்ம பாதித்த அந்த தீவிரவாத கூட்டத்துக்கு பதிலடி கொடுப்போங்கிற குரலை கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாடு அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டை போல இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களும் வரணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசையாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சிறந்த தமிழ்நாட்டை வந்து இந்த பாகிஸ்தானில் உள்ளதை போல இங்கேயும் ஒரு மத பிரச்சனைகளை, கலவரங்களை ஏற்படுத்தி மக்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்தலாமான்னு ஒரு சில கூட்டம் ஒரு 1000க்கு 2 பேர் 3 பேர் திரிகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவதூறு கூட்டத்தில் ஒரு ஆள் தான் சமீபத்தில் நம்மெல்லாம் செய்தி கேள்விப்பட்டோம். மதுரை ஆதீன ஞான சம்பந்த தேசிகருங்கிற ஒரு அவதூறு ஆதீனம். இந்த அவதூறு ஆதீனம் வந்து வாயை திறந்தாலே வன்மத்தை கேட்குறாரு. ஏற்கனவே இந்த மதுரைக்கு ஆதீனமாக இருந்த அருணகிரிநாதர் வந்து அபூர்வமான மனிதர். அந்த அருணகிரிநாதர் அந்த ஆதீனம் வாயை திறந்தால் அன்பு வெளிப்படும். இப்போ இருக்கிற ஆதீனம் ஞானசம்பந்தர் வாயை திறந்தால் அவதூறு தான் வருது. இவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு போகிறப்ப உளுந்தூர்பேட்டை கிட்ட இவர் காரை தாறுமாற ஹைஸ்பீடாக ஓட்டி அடுத்தவன் கார் மேலே மோத வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணிவிட்டு இவர் பொய்யா என்ன சொல்கிறாரு, அவன் வந்து என்ன கொல்ல வந்தான் அப்படிங்கிறார். இவர் இப்படி போகிறாரு, அவன் அப்படி வர்றான், என்ன பின்தொடர்ந்து வர்றாங்கிறாரு. இவர் போகிற பாதை வேறு, அந்த கார் வர்ற பாதை வேறு. அந்த 4 ரோட்டில் வேகமாக கடந்து தவறாக போனது இவருடைய காரு. நல்ல வேலையை அந்த எதிர்த்தாப்பில் வந்த வண்டி, அந்த இஸ்லாமியன் வண்டி பிரேக்கு போட்டு நிறுத்தலைன்னா 2 காரும் என்ன ஆயிருக்கும், சின்ன பின்னமாக மோதி போயிருக்கும். இல்லை ஒருவேளை வந்து அந்த கார் டிரைவரும் இந்த ஆதீனத்தில் இருந்த கார்லையும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், பெரிய விபத்து நடந்திருக்கும். ஆனால் அந்த விபத்தை வந்து இவர் செய்தியாளர்கிட்ட சொல்கிறப்ப குல்லா போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு தாக்க வந்தாங்க, என்ன கொல்ல வந்தாங்கன்னு ஒரு பொய்யான செய்தியை பரப்பி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஜாதி கலவரத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ண இந்த மதுரை ஆதீன ஞானசம்பந்த தேசியருடைய இந்த பொய்ங்கிறத தெரிவிக்கிற மாதிரி நல்ல வேலையாக அங்கே சிசிடிவியாக இருந்ததுனால அதை ஆராய்ச்சி பண்ணி இப்போ மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி அவதூறு பேசக்கூடிய இந்த மாதிரி ஃப்ராடு ஆதீனங்களையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லலை ஃப்ராடுங்க. அந்த ஊர் மக்கள், மதுரையில் உள்ள இந்து மக்கள்லாம் போய்ட்டு 5-6 கட்சிக்காரங்க அங்கே மதுரையில் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுடைய கோரிக்கை என்னவாக இருக்குன்னா, இந்தியாவில் வாழக்கூடிய நம்ம எல்லாரும் எப்படி 97% மக்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இருக்கிறாங்க, அதே மாதிரி ஜாதி மத உணர்வுகளெல்லாம் கடந்த இந்தியர்களாக இருக்கணும். நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம இன்னுயிரையும் கொடுக்க தயாரான நம்ம நாட்டை, இந்திய நாட்டை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை உணர்வோடு இருக்கணுங்கிற அந்த வேண்டுகோளை தான் நம்ம வைக்கிறோம். இந்த தாக்குதல், அதாவது எதிரிகளை வந்து மிக சிறப்பாக முறியடித்த ஆப்ரேஷன் சிந்தூருடைய இந்த இராணுவத்தை நம்ம மனதார பாராட்டி அவர்களுக்கு நம்ம ஒரு சல்யூட் வைத்துட்டு, இதே போன்ற இந்திய உணர்வு ஒற்றுமை நம்மள்கிட்டலாம் இருக்கணுங்கிற தகவலை கருத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தோடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகள் எந்த விதமான இடைச்செருகளும் இல்லாமல் அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேர, இதுவரைக்கும் நம்ம இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். ஜெய்ஹிந்த். வாழ்த்துக்கள். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி.